ஹலோ அம்மா. இல்லைம்மா, இன்னைக்கு போகல. சேச்சே, லீவ் போட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா. இன்றைக்கி 12 மணி வரைக்கும் தூங்கினேன். பிரியாணி ஸ்ட்ரீட்டில் அவ்வளோ பிரியாணிம்மா. எம்டி பிரியாணி சில்லின்னு சாப்பிட்டுட்டு படத்துக்கு வந்துட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டுருக்கேம்மா. சரிம்மா, வச்சிடறேம்மா. சொல்கிறா. எங்க இருக்க? ஓ, படத்துக்கு போயிட்டு ரூமுக்கு வந்துட்டுருக்கேன். டேய், சொல்லிட்டு லீவ் போட்டிருக்கலாம்ல. செலியன் சார் ரொம்ப கோவமா இருக்காரு. அட போடா. டேய், அந்த ஆளு நீ லீவ் தானா இல்ல செத்துட்டானான்னு கேக்குறான்டா. டேய், இரு இரு, நான் கூப்பிட்றேன். பிரகாஷ் ப்ரோ. அருணே, என்ன ப்ரோ இங்கே உட்காந்துருக்கீங்க? சும்மாதான்டா. என்ன ப்ரோ சோல் சரிச்சிங்க? சோலா? அதனால தான் இங்கேயே உட்காந்துருக்கேன். உன் லைஃப் எப்படி போகுது? எனக்கு என்ன ப்ரோ, சூப்பராக இருக்கேன். உங்கள் ஆஃபீஸ் மாதிரி இல்லை. இன்றைக்கி கூட நான் லீவ். இன்றைக்கி 12 மணி வரைக்கும் தூங்கினேன். பிரியாணி ஸ்ட்ரீட்டில் அவ்வளோ பிரியாணி, எம்டி பிரியாணின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு படத்துக்கு வந்துட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டுருக்கேன். திருப்பூர் சூப்பரில். சூப்பரில். இங்கே இப்படியே இருந்துடலாம் ப்ரோ. சரி வா என் கூட. ப்ரோ, எங்கே போகிறோம்? உனக்கு கும்பகர்ணன் கதை தெரியுமா? 6 மாதம் தூங்கி 6 மாதம் எந்திரிச்சிட்டு இருக்கிற வரம் வாங்கினவர், அந்த கதை தானே? ஆனால் அந்த வரம் எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? இப்படி தவ இருந்து தான் வாங்கினாரு. தவ இருந்தார், ஆனால் வரம் கேட்டப்போ நடந்தது வேற. கதைப்படி அவன் வரம் கேட்குற நேரத்தில் அவனை மாற்றி கேட்க வச்சதால் அவனும் அந்த வரத்தை வாங்கி நிம்மதியாக மயங்கி தூங்கிட்டான். இப்போ உன் கதையும் அப்படித்தான். ப்ரோ, இங்கே எதுக்கு ப்ரோ? அங்கே பஸ்ஸு வெளியே வர இடத்தையே பாரு. எந்தெந்த ஊர் பஸ் எல்லாம் வருதுன்னு பாரு. கரூர், திருச்சி, தேனி, கோபி, ராமநாதபுரம், எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குல்ல? சூப்பரில். சரி, இது எதுக்கு? இந்த ஒவ்வொரு பஸ்லேயும் உன்ன மாதிரி வெளியூர்லேருந்து வர எத்தனை பேர் வர்றாங்க போகிறாங்க? நிறைய பேர். எதுக்கு? என்ன ப்ரோ கேள்வி இது? வேலைக்கு தான், பணம் சம்பாதிக்க. அப்போ ஏன் திரும்ப திரும்ப வராங்க? திரும்ப திரும்ப பணம் சம்பாதிக்க தான் ப்ரோ.
ஆமாம், அதுக்கு தான். சரி, இங்கே உள்ளே வர பஸ்ஸுகளுக்கும் வெளியே போகிற பஸ்ஸுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து இறங்குறவங்க எப்படியாவது காசு சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போய் கடனை அடைக்கணும்னு நினச்சி வராங்க. போகிறவங்க சம்பாதிச்ச காசை கொண்டு போனால் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு போகிறாங்க. ஆனால் அந்த காசு எந்த மூளைக்கு திரும்பவும் திரும்பி வராங்க. அருண், விக்ரமாதித்தன் வேதாளம் கதை மாதிரி ஒவ்வொரு வாட்டி பதில் தேடி தேடி வராங்க. என்ன மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறிடுது. என்னவோ ப்ரோ, எனக்கு ஒன்றும் புரியல. பரவாயில்ல, வயசு எல்லாத்தையும் காட்டிடும். ஓகே ப்ரோ, நான் அப்படியே போய் பஸ் ஏறி ரூமுக்கு போகிறேன். ப்ரோ, உங்களுக்கு பதில் கிடைச்சதா? கேள்வியே இப்போ தான் புரிஞ்சிருக்கு.